வினாத்தாள் கசிவு புகார்களை தொடர்ந்து நீட் தேர்வை மீண்டும் நடத்த கோரிய வழக்கு தொடர்பாக தேசிய தேர்வுகள் முகமை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன, இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். வினாத்தாள் கசிவு, கருண மதிப்பெண் உள்ளிட்ட புகார்களை அடுத்து இந்த நீட் தேர்வை மீண்டும் நடத்த கோரி சிவாங்கி மிஸ்ரா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த ரிட் மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய கோடை விடுமுறை அமர்வு விசாரித்தது. இது தொடர்பாக அந்த மனுவில் நாடு முழுவதும் நீட் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்றதாகவும் அதில் சில நீட் வினாத்தாள்கள் கசிவு புகார்கள் எழுதுள்ளதாகவும், எனவே மே 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்து புதிதாக நீட் தேர்வை நடத்த வேண்டும் என கோரியிருந்தது. இந்த மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்ற கோடைக்கால அமர்வு இந்த மனுவுக்கு பதிலளிக்க தேசிய தேர்வுகள் முகமைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. அதே நேரத்தில் இந்த மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங்கை தொடர்ந்து நடத்தவும் அதில் எவ்வித தடையும் விதிக்க விரும்பவில்லை என உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஜூலை 8ஆம் தேதி இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எம்மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.